Hi all, இன்னைக்கு நம்ம ஃபுட் அண்ட் டஸ்ட் சேனல்ல முளைக்கட்டின பச்சைப்பயிர் கிரேவி எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். சோ நான் வந்து 1 கப் பச்சைப்பயிர் எடுத்து முளைக்கட்டி எடுத்து வச்சிருக்கேன். 2 நாள் எடுத்தது எனக்கு. சோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம dry ingredients ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். அதில் 3 கிராம்பு, 1/2 இன்ச் பட்டை, 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய். உங்கள் மிளகாய்க்கு காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி. இதை நல்லா வறுத்து ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுருங்க. அகெயின் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் பூண்டு 7லேருந்து 8 பல், 1/2 இன்ச் இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸானுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு அந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லூசன்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டால் போதும். ஸோ இதை வதக்கி நம்ம இப்போது மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். தென் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி, நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கிரேவிக்கு உள்ளதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம 1 பாட் ரெசிபி தான் இது, ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். பே லீஃப் 1, ஸ்டார் அனீஸ் 1, அகெயின் பட்டை 1/2 இன்ச் போட்டு ஒரு பெரிய வெங்காயம், நல்லெண்ணெய் 2 டீஸ்பூனில் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம 2 கப்பு முளைக்கட்டின பச்சைப்பயிரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூட் ஆகும். நம்ம அரைச்சி வச்சுருக்க கிரேவியும் ஆட் பண்ணிவிட்டு, இப்போது எனக்கு செமி கிரேவியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் 1 கப் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணும்னா 2 கப் தண்ணி ஊற்றலாம். ஸோ நான் இப்போது 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம லிட்டு போட்டு விசில் போட்டுருங்க. சிம்மில் வச்சு 15 மினிட்ஸ் குக்கரை மூடி வச்சுருங்க. விசில்லாம் நம்ம பார்க்க வேணாம். சூப்பரான முளைக்கட்டின பச்சைப்பயிர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எனக்கு செமி கிரேவியாக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பேசன் பரோட்டா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் லெமன் புழிஞ்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.